தாவீதுடைய ஒரு தவறான அறிக்கை சத்துருக்களுக்கு விரோதமா அவங்கள சரி கட்டும் ஜெபம் பண்றாரு. அது தவறான அறிக்கை. அப்ப நம்ம பண்ணக்கூடாது. அப்படி நாம சத்துருக்களை சிநேகிக்க பார்க்கணும். நாம பகைக்கிறவர்களை நாம நேசிக்க பார்க்கணும். அவர்களுக்காக இரக்கம் பாராட்டும்படி நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே அவங்கள ஒண்ணுமில்லாம பண்ணிருங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே அவங்கள இல்லாமல் பண்ணிருங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இப்படி சொல்றேன், நான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவர்களுக்கு சத்துருக்களை இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சத்துருக்களை இருக்கக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, சத்துருக்களை இருக்கக்கூடாது. சத்துருக்களை இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம், யார் வேணாலும் என்ன சத்துருவா நினைச்சிட்டு போட்டோம், ஆனா நான் என் இருதயத்துல சத்துருவாக யாரையுமே நினைக்கக்கூடாது. யாரையுமே சத்துருவா நினைக்கக்கூடாது. அவங்க மேல ஒரு பரிதாபம், அவங்க மேல ஒரு அன்பு, அவங்க மேல ஒரு இரக்கம் நமக்கு வேண்டும். நமக்கு முன்னுதாரணம் இயேசுதான். இயேசுதான் முன்னுதாரணம். அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களை, பிதாவே நீ பார்க்கிறீரா இல்லையா, இவங்களை எல்லாம் ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமெல்லாம் பண்ணாண்டவர் அப்படியே ஜெபம் பண்ணாரு. இல்ல, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று. அந்த இருதயம் தான் நமக்கு வேணும். சொல்லுங்க, அந்த இருதயம் தான் எனக்கு வேணும். சொல்லுங்க, அந்த இருதயம் தான் எனக்கு வேணும். அதுதான் நீதிமானின் இருதயம். தாவீதின் இருதயம் நமக்கு வேண்டாம், தேவனுடைய இருதயம் தான் நமக்கு வேண்டாம். நீதிமானின் இருதயம் இயேசுவின் இருதயம். இயேசு சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். காரி துப்புறாங்க, தொடச்சுக்கிறாரு, அன்பை காட்டுறாரு. இதுதான் நமக்கு வேணும். இதுதான் நீதிமானின் இருதயம். நீதிமானின் இருதயம் என்பது பைபிள்ல தாவீது எப்படி ஜெபம் பண்ணாரு, அதை வச்சு இல்ல நீதிமானின் இருதயம். நீதிமானின் இருதயம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்லி இருக்குது. இயேசுவை போல நீங்கள் வாழ வேண்டும். சொல்லுங்க, இயேசுவை போல வாழ வேண்டும். அதுக்கு தான் நாம நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா?